ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ப்ஸோட ரோஸ்மரி வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ரோஸ்மரி வாட்டர், ரோஸ்மெரி ஆயில் அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஆட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஹேர் ஃபாலுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு, அப்புறம் முடி வளர்ச்சியும் சரியாக இல்லை. ஸோ அதுக்காக வந்து நான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது நான் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து ஹேர் ஃபால் சரியாச்சா இல்லையா, எனக்கு வந்து முடி வளர்ந்துச்சா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஒரு பார்வை தமிழை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பெண்களுக்கு தேவையான வீடியோக்களும், குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தேவையான வீடியோக்களும், குழந்தைகளுக்கும் தேவையான வீடியோக்களும் போட்டு வரோம். வீடியோவெலாம் போய் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்மரி வாட்டர் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட இது. ஸோ இது வந்து நான் பர்பிள் ஆப்பில் வாங்கியிருக்கேன், சரிங்களா. ஸோ இது வந்து நான் எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறேன், இப்போ வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நான் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து போன மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வாங்கினேன், சரிங்களா. ஸோ இது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், காலி ஆகிடுச்சி. ஸோ காலியான உடனே எனக்கு வந்து இது யூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தான் தெரிஞ்சது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து சரியில்லை, ஸோ ஹேர் ஃபால் ஆகுது, தலைவலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் வந்து சரியான தலைவலி கேஸ், சரிங்களா. எனக்கு வந்து அதிகமாக அடிக்கடி தலைவலி வரும். கோபம் வந்தால் தலைவலி வரும், டென்ஷன் ஆனால் தலைவலி வரும், தலைக்கு குளித்தா தலைவலி வரும். இந்த மாதிரி வந்து நிறைய எனக்கு வந்து தலைவலி ப்ராப்ளம் இருக்குது, சரிங்களா. ஆனால் எனக்கு இது யூஸ் பண்ணும்போது தலைவலிலாம் இல்லவே இல்லை. ஸோ எனக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது யூஸ் பண்ணால் தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எனக்கு தலைவலிக்கு ப்ராப்ளம் இருக்குது. தலைவலி எப்போ பார்த்தாலும் எனக்கு தலைவலிக்கும். எனி டைம் நான் தைலத்தோடு தான் இருப்பேன். ஆனால் எனக்கு இது யூஸ் பண்ணி தலைவலிலாம் வரல, சரிங்களா. ஸோ இது வந்து அந்த சைனஸ்லாம் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இது யூஸ் பண்ணி எனக்கு தலைவலி வரல. ஃபஸ்ட்டு பாட்டில் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால தான் நான் இப்போ வந்து செகண்ட் பாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ செகண்ட் பாட்டில்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதிக்கு மேலே காலி ஆகிடுச்சு, சரிங்களா. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க, சரிங்களா. ஆனால் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஹேர் வாஷ் பண்ண உடனே நம்ம லைட்டாக ஈரமாக இருக்கும்போதே தலையில் ஒரு டைம் அப்ளை பண்ணிவிடுவேன். அதாவது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி இந்த சைடு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இப்படி ப்ரெஸ் ஆகும். இப்போ சவுண்ட் வந்துச்சிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதுலேருந்து வரும் ஸ்ப்ரே, சரிங்களா. இப்படி பண்ணிட்டோம்னா லாக் ஆகிடும், ஸோ வராது. இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து லீக் ஆகிறதுக்கு இதுக்கு மாதிரிலாம் எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து திக் ஹேர் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ சல்ஃபேட்டுமே ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. பேராபீனும் வந்து ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு பியூர் ரோஸ்மரி வாட்டர் மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. நம்ம வந்து ரோஸ்மரி வாங்கி அதை வந்து தண்ணியிலலாம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம் தலைக்கு அப்படின்னா ஒரு வேளை தலைவலி வருமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் ரோஸ்மரி யூஸ் பண்ணி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, சரிங்களா. ஸோ டேரெக்டாகவே இந்த ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியல, சரிங்களா. நான் வந்து இது வந்து வீக்லி எத்தனை டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் அப்படி கிடையாது. ஸோ நான் தலைக்கு குளித்த உடனே ஒரு டைம் அப்ளை பண்ணுவேன், மறுபடியும் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருவேன். ஸோ தலையில் ஆயில் வச்சுருக்க அன்னைக்கு அப்ளை பண்ண மாட்டேன், சரிங்களா. ஸோ மறுபடியும் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து வீக்லி 2 டைம் இல்லை 3 டைம் அப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாளுக்கு முன்னாடி கூட நான் வந்து இது யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஆயில் வச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன்.
சரிங்களா. அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது சரிங்களா. ஸோ இதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. என்னோடய பையன் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து திருப்பதிக்கு போயிட்டு மொட்டை போட்டுட்டு வந்தோம். ஸோ ஸ்டார்டிங் இப்போ தான் ஜஸ்ட்டு சரிங்களா. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பையனுக்கு வந்து நான் மொட்டையில் வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் சரிங்களா. அவனுக்குமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வரல சரிங்களா. இதோ இங்கே பாருங்கள் தூங்கிட்டுருக்கான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வரல. நான் அவனுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி ஷார்ட் வீடியோ கூட போடுறேன். ஸோ நான் அவனுக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு அலர்ஜி அந்த எதுவுமே வரல சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது பர்பிள் ஆப்பில் வாங்கினா தான் ஒரிஜினல், மற்ற இதிலலாம் வாங்கினா வந்து டூப்ளிகேட் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பர்பிள் ஆப்பில் தான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரியே செகண்ட் டைமும் அதே ஆப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து பர்பிள் ஆப் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் இதுக்காக மட்டுமே அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதுக்காக மட்டுமே நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். வேறு எந்த திங்ஸுமே நான் அதில் வந்து வாங்கலை சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து 45 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா. போன மாதம் ஃபுல்லுமே நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் வந்து 20 டேஸு கிட்ட ஆக போகுது. இதுவுமே நான் செகண்ட் பாட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. இதில் வந்து எனக்கு தலைவலி வரல, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து டேண்ட்ரஃப்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியல. ஸ்மெல்லுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ஸ்மெல் வருமா, இதை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஸ்மெல் வருமா, ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. நம்ம நைட்டில் இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் பண்ணலாம். சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ப்ராப்ளமே இல்லை சரிங்களா. ஸோ பண்ணவே வேண்டாம். அப்படியேவும் நம்ம இது பண்ணிவிட்டு தலை வாரிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க போகலாம், எந்த வேலை செய்கிறவங்க இருந்தாலும் பண்ணலாம் சரிங்களா. இது கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது அப்படியே இருந்தால் தலைவலி வரும் அப்படின்றதும் கிடையாது. உண்மையாகவே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறமா ஹேர் வந்து திக்காகுதா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மந்த் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு பாட்டில் ஆர்டர் போடுவேன். ஸோ அது 3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு 3 பாட்டில் அந்த மாதிரி ஆகும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஹேரில் வந்து ஏதாவது திக்னஸ் வந்திருக்கா அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து 225 போட்டிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோடைய ரோஸ்மரி வாட்டர் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக லேடிஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது லேடிஸ்க்கு மட்டும்தானா, பெண்கள் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆண்களும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஆண்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் ஆகிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்பில் வந்து அதிகமாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெல்லாம் முடி உங்களுக்கு வந்து விழுந்து மண்டை தெரிகிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சு இந்த இந்த இது படுற மாதிரி நல்லா இப்படி மசாஜ் பண்ணி விடுங்க சரிங்களா. ஸோ இப்படி மசாஜ் பண்ணி ஸ்கேல்பில் நல்லா பண்ணிவிட்டு அது 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ கழித்து நம்ம தலை வாரிக்கலாம். அப்படி இல்லைனா கொண்டை போடுறவங்க அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜென்ஸாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம் சரிங்களா. ஸோ ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணலாம், குழந்தைகளுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே வரல சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு இந்த 1.5 மந்த்லேயே. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும்.
இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோடைய ரோஸ்மெரி வாட்டர் தாராளமாக வாங்கலாம். தேங்க்யூ.